கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஒரு மணி நேர பேச்சு. இன்றைய தியான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். தியானம். ஒரு ஊரிலே நடந்த உற்பத்தி பொருட்களின் கருத்தரங்கொன்றிலே ஒரு மணி நேரம் உரையாற்றிய மனிதன் ஒருவன் அந்த ஊரிலுள்ள மூப்பர்கள் அதிகாரிகள் மத்தியிலே பேசும்போது அவர்களை நோக்கி, நான் விற்பனையாளராக உங்களிடத்தில் வரவில்லை, ஆனால் இந்த உற்பத்தி பொருட்களின் பாவனையாளராக உங்கள் நடுவே வந்திருக்கிறேன் என்று வருகை தந்திருக்கிறவர்களின் உணர்வுகளை தூண்டும் வகையிலே அடுக்கு மொழியிலே குறிப்பிட்ட உற்பத்தி பொருள் ஒன்றை குறித்து உரையாற்றினான். சில கிழமைகள் கடந்து சென்றதும் அந்த ஊருக்கு உரையாற்ற வந்த மனிதனானவன் அந்த உற்பத்தி பொருளின் இரகசிய முகவர் என்றும் அதை சந்தைப்படுத்துவதனால் கணிசமான தொகை பணத்தை முகவர் சேவை கட்டணமாக பெற்றுக்கொள்கின்றான் என்பதை அறிந்து கொண்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். இன்று இணையதளங்கள் வழியாக போதனைகள் மலிந்து போய் இருக்கின்றது. எனவே நீங்கள் அறியாத போதனைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும்? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. எனவே ஒருவரின் ஒரு மணி நேர பேச்சிலும் அவர் தன்னை குறித்து தானே கூறும் அனுபவ சாட்சிகளிலும் முற்றாக மயங்கி உங்கள் வாழ்விலே முக்கிய தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளாமல் கற்றுக்கொண்டவைகளை விட்டு விலகாமலும் அவருடைய பேச்சுக்களை வேத வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்ப்பதுடன் அறியாத அந்நிய பேச்சாளர்களின் வாழ்க்கையின் அனுபவ சாட்சிகளை அவர்களை நன்கு அறிந்தவர்கள் வழியாக உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் வாசம் செய்யும் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஜெபம் செய்வோம். என்னை நித்திய வாழ்விற்கென்று அழைத்த தேவனே, மனிதர்களின் பேச்சிலே நான் இழுப்புண்டு போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.